So next example is construct DFA that accepts all strings should contain exactly 4 zeros over the set of input summation is equal to 0, 1. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக 4 ஜீரோ வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த மிஷின் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஎஃப்ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இனிஷியலாக என்ன எழுதணும், ஆஸ் யூஷுவல் லாங்குவேஜ் எழுதணும். ஸோ வாட் இஸ் த மினிமல் இன்புட்? எக்ஸாக்ட்லி 4 zeros, 1 2 3 4 zeros. ஓகே, ஸோ இப்போது 4 zeros இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கான்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து இருக்கணும், இல்லை வந்து ஒரு 4 சேர்ந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனும் கொடுக்கல இல்லையா. அப்போது இப்படி கூட இருக்கலாம், 1 0 1 0 1 0 0 இப்படி கூட இருக்கலாம். ஆனால் 4 ஸ்ட்ரிங் இருக்கான்னு பாருங்கள், 4 zeros இருக்கான்னு பாருங்கள், 0 0 0 0 இருக்குது கரெக்டாக. ஆனால் இந்த 1 வரலாம். ஸோ இப்படி கூட இந்த மாதிரி கூட வரலாம், 1 0 0 0ன்னு வரலாம், 4 0 இருக்கணும். அடுத்து 1 1 0 0 0 0 1ன்னு இருக்கலாம். அதாவது நம்ம கண்டிஷன் என்ன, என்னோட ஸ்ட்ரிங்கில் வந்து கண்டிப்பாக 4 0 இருக்கணும், மற்றபடி வேறு என்ன வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எழுதலாம், இன்னும் எப்படி எழுதலாம்? ஸோ நம்ம வந்து 1 0 1 0 1 1 0 1 0 1 1 1 ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து டிஎஃப்ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் த லாஜிக்? மினிமல் இன்புட் ப்ளஸ் 1 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து Q0 okay, I am reading the input 0, I am moving to state Q1. Again I am reading the input 0, I am moving to the state Q2. Again நான் என்ன பண்ணோம், 0 ரீட் பண்ணுறேன், ஸோ Q3 போகிறேன். அடுத்து 0 ரீட் பண்ணுறேன், Q4 போகிறேன். ஸோ திஸ் could be our final state. அப்போது மினிமல் இன்புட்க்கு நம்ம டிஎஃப்ஏ வரைஞ்சிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ நம்மளுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்புட்ஸ் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் மினிமல் இன்புட் ப்ளஸ் 1. ஸோ மினிமல் இன்புட் எவ்வளோ 4 ப்ளஸ் 1 போட்டால் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 5. ஸோ 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இது சிம்பிள் கான்செப்ட். இப்போ அடுத்து எனக்கு வந்து 1 0 1 0 1 0 0ன்னு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு செல்ஃப் லூப் போடலாம். ஸோ 1 0 அடுத்து திரும்பியும் 1 வரணும் இல்லையா. அப்போ நம்ம திரும்பியும் வந்து இங்கேயும் ஒரு 1 போடலாம். ஸோ 1 0 1 0 திரும்பியும் 1க்கு நம்ம வந்து இங்கே 1 போடலாம். ஓகே, இந்த திரும்பியும் இப்போ இந்த இன்புட் தான் ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ 1 0 1 1 0 அடுத்து திரும்பியும் வந்து 1 0 0 அக்செப்ட் பண்ணிருச்சா. இப்போது இந்த இன்புட் கூடவே திரும்பி இங்கே ஒரு 1 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ திரும்பி நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துலையும் 1 போடணும். ஓகே, ஸோ இந்த இன்புட் அக்செப்ட் பண்ணிருச்சு. இந்த இன்புட் அக்செப்ட் பண்ணுமா, ஆப்வியஸ்லி நம்ம வந்து 1 0 0 0 0 அக்செப்ட் பண்ணிருச்சு. அடுத்து இந்த இன்புட்க்கு வாங்க, 1 1 ஓகே 1 1 இந்த லூப்லேயே இருப்போம். அடுத்து 0க்கு 4 0க்கு எங்கே போயிடுவோம், 0 0 0 0. ஆனால் திரும்பி 1ன்னு இருக்கே, 1 இன்புட் வேணுன்றனால திரும்பியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 வந்து போடலாம். ஓகே, ஸோ இதையும் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த 1ஐ இங்கே போடலாம், ஆர்எல்ஸ் இந்த இடத்துக்கு கூட போடலாம், அது நம்மளோட இஷ்டம். ஆனால் நீங்கள் இங்கே போட்டீங்க, இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல செல்ஃப் லூப் போடுறோம். நம்ம இந்த இடத்துல இப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா திரும்பியும் 0 வந்தால் தான் அக்செப்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு இதுவும் கரெக்டான ஸ்ட்ரிங் இல்லையா. அப்போ இதையும் நம்மளோட மிஷின் அக்செப்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த இடத்துலையே செல்ஃப் லூப் போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம வந்து தப்பான இன்புட்க்கு வந்து நம்ம மிஷின் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஎஃப்ஏ அக்செப்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். தப்பான இன்புட் எப்படி எடுத்துக்கலாம், நம்ம கண்டிஷன் என்ன, 4 0 வந்திருக்கணும். இப்போ 1 0 1 0 1 0 1 1 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அக்செப்டிங் ஸ்டேட் போகுதான்னு பார்க்கணும். ஸோ 1 0 1 0 1 0 அடுத்து 4 1 இருக்கா, 4 1க்கும் எந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கும், இதே ஸ்டேட்டில் இருக்கும். 1 ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் 1 தேர்ட் 1 ஃபோர்த் 1 Q3 ஃபைனல் ஸ்டேட்டாக கிடையாது. அப்போது தப்பான இன்புட்டுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஎஃப்ஏ, நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஎஃப்ஏ அக்செப்ட் பண்ணாத மாதிரி நம்ம டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் டிஎஃப்ஏ.
ஃபார் த கிவன் கண்டிஷன். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டிரான்சிஷன் டேபிள் ஒரு வேலை கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா we should draw the transition table. இப்போ வந்து டிரான்சிஷன் டேபிள் வந்து என்ன பண்ணலாம், Q0, Q1, Q2, Q3, Q4. ஓகே, வாட் ஆர் தி செட் ஆஃப் இன்புட்ஸ்? 0வும் 1ம். கரெக்டாக 0வும் 1ம் தான் நம்மளோட செட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ Q0 0ங்கும் போது எங்கே போகுது? Q0 0ங்கும் போது Q1க்கு போகுது. Q0 1ங்கும் போது எங்கே போகுது? Q0லேயே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் Q1 0ங்கும் போது Q2 போகுது. Q1 1ங்கும் போது 1. நெக்ஸ்ட் Q2 0 goes to Q3. Q2 1ங்கும் போது 1. நெக்ஸ்ட் Q3 0ங்கும் போது Q4. Q4ல சாரி Q3ல 1ங்கும் போது Q3 தான். ஓகே, சாரி இந்த இடத்துல வந்து Q1, இந்த இடத்துல Q2. ஓகே, நெக்ஸ்ட்டு Q4 வந்து 0வை ரீட் பண்ணும்போது எங்கேயுமே போகல. ஸோ நல். Q4 வந்து 1ஐ ரீட் பண்ணும்போது Q4. அவ்வளோதான். ஸோ எண்டிங் ஸ்டேட் ஷுட் ரெப்ரசன்ட் வித் திஸ் ஸ்டார். ஸோ திஸ் இஸ் தி state transition diagram. This is the state transition table for the given condition. We have constructed the DFA. Thank you.